டேய் கமலே, என்னண்ணா? நேற்று இந்த பேண்ட்டை நீ தானே போட்டுருந்த? ஆமாம். பாக்கெட்டில் கூலிப் கவர் எப்படி வந்துச்சு? அது எந்தலாம் இல்லை, என் ஃப்ரெண்டு தெரியாம வச்சிட்டான். ஃப்ரெண்டு தான். டேய், நீ வீட்டில் எல்லாருக்கிட்டையும் பேசும்போது வாய் ஒரு சரி விங்கின மாதிரியே பேசுவியே, அப்பயே சந்தேகம் பண்ணிட்டா உனக்கு இந்த பழக்கெல்லாம் இருக்குதுன்ட்டு. நாங்களாம் நிஜாம் பார்க்க போடுறது ஸ்பீட் பேர் குச்சதே பெரிய பெரிய தப்பு நினச்சி சுற்றி இருந்தோம்டா. நீங்கள் நான் கூலிங் பேருன்னு சுற்றி நிற்கிறீங்க. அன்னைக்கு பெரிய பையனோட சின்ன பையன் ரொம்ப நல்ல பையன் பக்கத்து தாண்டி சொல்லும் போது மூஞ்சில் 300 வாட்ஸ் லைட்டாக மட்டும் மாதிரி பளிச்சுன்னு வச்சிருந்தேன். இப்போ எங்கள் லைட்டை காணோம். கரண்ட் ஆஃபா? அன்னைக்கு நான் பாஸ் போட்டதுக்கே ரோட்டில் வலிச்சு போட்டாச்சான் நான் வைப்பேன். இந்த விஷயம் மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன். வா சொல்கிறேன். ஆமாம், நீ ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறியாமே, பேரு சக்கிலா பானுவாமே. கெட்டி வச்சா நம்ம ஜாதிகார பொண்ணை தான் கட்டி வைப்பேன்னு அப்பா ஒத்த காலில் நின்னுகிறாரு. ஆனா நீ வேற ஒரு ரிலீஜன் பொண்ணை லவ் பண்றியா? இந்த விஷயம் மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சது உன் காதல். டேய் கமலு, நீ தப்பா புரிஞ்சுனுக்கிற. அது என் ஃப்ரெண்டு. ஏன்பா பைக்ல முக்காடு புட்டுன்னு கட்டி புச்சுன்னு க்ளோஸா வருது? கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்டுரா. க்ளோஸ் ஃப்ரெண்டை ஏன்பா ஃபோன்ல பொண்டாட்டின்னு சேவ் பண்ணி வச்சிருக்க? சரி விட்றா, நான் சொல்ல மாட்டேன், நீயும் சொல்லாத. போ வீட்டில் ஒயிட் ஷர்ட்டும் பிளாக் பேண்ட்டும் இருக்கும், எடுத்து அயன் பண்ணி வை. ஈவினிங் நான் ஃபங்க்ஷன் போட்டு போகணும். அதெல்லாம் நான் எதுக்கு பண்ணோம்? அப்பா கிட்ட சொல்லவா? சக்கிலா பானு